வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 349 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ நம்ம நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 164 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம நேற்று வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக நம்ம எடுத்த பேட்டர்ன் வந்து கரெக்ட். நம்ம வந்து என்ன பேட்டர்ன் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 771 72 73 75 78 அப்படின்றதுல வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 778 அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ இந்த 778 வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 496 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருப்பான். இந்த 496 தான் வந்து இன்னைக்கு அழகாக வந்து என்ன பண்ணிட்டான்னா ஏபியில் இருந்த 49 பிசியில் வந்து 49 அப்படின்னு கொடுத்து 349 அப்படின்ற நம்பர் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தான். ஆக்சுவலாக நான் எப்படி கெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஏசியில் இருக்க 64 அதாவது 46 வந்து பிசியில் வந்து ஸ்வாப் பண்ணி டைரெக்டாக வந்து கொடுப்பான் அப்படின்ட்டு தான் வந்து நம்ம கெஸ் பண்ணோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஏபியில் இருக்க 49 டேரெக்டாக வந்து பிசியில் வந்து இன்னைக்கு கொடுத்து 349 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தோம். ஆனால் வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து விட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் வந்து சேம் அதே நம்பர் வந்து 778 அப்படின்னு எடுக்கும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 349 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. இந்த 349 தான் அவன் கரெக்டாக வந்து ஒரு நம்பர் மட்டும் திருப்பி 349 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டை வந்து அவன் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இதை இந்த பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு விஷயம் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த 851 449 அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 857. ஸோ அதே பேட்டர்னில் இந்த மாதம் சேம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து அவன் அடிக்கிறான். இங்கே பாருங்கள், 771 ஒரு 49. அங்கே எப்படி வந்து 59 மேலே வந்து ஒரு 51, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 51 49 51 49 57 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 771 349. ஸோ இந்த பேட்டர்னில் அவன் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் பேட்டர்னில் வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து எப்படி வந்து 51 49 57 அப்படின்னு சொல்லி வருதோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 71, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 49, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 அப்படின்னு கீழே இருக்குது. அப்போ கண்டிப்பாக 71க்கு பிசியில் ஒரு 77 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். சரிங்களா? ஸோ பிசியில் வந்து 77 வருது அப்படின்னா இங்கே வந்து எப்படின்னா ஏ போர்டு வந்து 8 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு அதில் வந்து ஒரு சின்ன மேனிப்புலேஷன். ஏன்னா வந்து நம்ம அதே சேம் நம்பர் வந்து ஏ போர்டு வந்து வரும்போது இங்கே வந்து 77 தான் வந்து ஏ போர்டு, நம்ம 77 தான் வந்து பிசியில் 77 அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த 77 அப்படின்னு வைக்கும்போது நமக்கு ஒரு நம்பரை மட்டும் திருப்பி, அதாவது 771 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 771 அப்படின்னு இருக்கிறத வந்து அவன் ஒரு நம்பரை மட்டும், ஏற்கனவே நம்ம வந்து இந்த பிசியில் வந்து 77 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஏ போர்டு இதில் வந்து ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 277 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து கொடுக்குறோம் கெஸ்ஸிங்க்கு. சரிங்களா? இந்த 27 வந்து ஏபியில், 77 வந்து பிசியில். சரிங்களா? ஸோ இந்த 771 இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கேமில் வந்து ஒரு டபுள்ஸ் அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து டபுள்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 27 வந்து போன மாதம் வந்து பிசியில் வந்து 27 அப்படின்னு கொடுத்துருக்கான். போன மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஏபியில் வந்து அந்த 27க்கு வந்து அவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அவன் இப்போ வரைக்குமே வந்து அந்த 927, அதாவது பிசியில் அடித்த 27க்கு ஏபியில் இப்போ வரைக்கும் ஒரு 27 வந்து பெண்டிங் இருக்குது. அது கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ஒரு 27 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ ஏபியில் வந்து ஒரு 27, பிசியில் ஒரு 77 அப்படின்னு வைக்கும்போது 277 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து நாளைக்கு வந்து கெஸ்ஸிங்கில் வந்து சூப்பராகவே நிற்கிது.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு வீக்லி சார்ட்ல சேம் அதே மாரி ஒரு பேட்டர்ன் வந்து நிக்குது. ஓகேங்களா? ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஏன்னா அவன் வந்து இந்த 778 அப்படின்ற நம்பர்ல தான் வந்து அவன் கண்டிப்பா அவன் எடுக்கிறான் ஒரு நம்பர் அப்படின்னா, இங்க வந்து எப்படின்னா ஒரு 78 அதாவது வீக்லி சார்ட்ல கீழ வந்து 849 இங்க வந்து சேம் அதே 49 பிசில வந்து அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, இந்த 830 ஏன்னா 849 அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ஒரு நம்பர் திருப்பி சேம் பிசில வந்து குடுத்துட்டான். இந்த 830 அப்படின்னு பார்க்கும்போது இந்த 830ல வந்து அந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து 2 டபுள்ஸ் வந்து அடிச்சிருப்பான். 883 அப்படின்ற நம்பரை வந்து அடிச்சிருக்கான். இந்த 883 அப்படின்னு டபுள்ஸ் அடிக்கும்போது இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 89, இங்க பார்த்தீங்கன்னா ஏசி 89, பிசி 89 சொல்லி 89ஓட சீரீஸை வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேளை இந்த 88 83 அப்படின்னும் போது இந்த 88 என்பது நமக்கு இதை வந்து அவன் ஃபுல்லாக திருப்பி எங்கேயுமே 33 அப்படின்ற நம்பரை வந்து அடிக்கலை. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு வேளை ஏபியில் வந்து ஒரு 33 அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 83 அப்படின்றத வந்து எல்லா நாளுமே வந்து எல்லா சைடுமே வந்து திருப்பிட்டான் அவன். அதனால இந்த 88 இந்த 83 அப்படின்னு திருப்பும்போது அவன் திருப்பி எங்கேயுமே வந்து அதோட பவர் நம்பர் வந்து 33 அப்படின்னு சொல்லி அவன் வைக்கவே இல்லை. ஒருவேளை இந்த டபுள்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால நான் உங்களுக்கு நாளைக்கு 33 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த 33 வருது அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 334 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால இந்த கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இந்த கெஸ்ஸிங் கொடுக்கும்போது அதாவது 333 கொடுக்கும்போது ஒரு 334 அதாவது பிசியில் வந்து ஒரு 34 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்னையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நேற்றுமே 2 நம்பர் கொடுத்துருந்தேன். அதுல இருந்து கரெக்டாக வந்து ஒரு நம்பர் வந்து அவன் பேட்டர்னில் கரெக்டாக அடிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த டைமும் வந்து நான் உங்களுக்கு 2 நம்பர் கொடுக்குறேன். அந்த பேட்டர்னில் நம்பர் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த பேட்டர்னில் நம்பர் எடுத்தாலும் சரி, ஸோ ரெண்டுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு 2 சைடுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எந்த நம்பர் பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் கேமில் வந்து ஆடுங்க. இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். என்னோட பேட்டர்னில் எனக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என்னோட கெஸ்ஸிங்கும் வந்து கரெக்டாக போகுது, கரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டானு தோணுது அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் கேமில் எடுத்து தாராளமாக ஆடிக்கோங்க. சரிங்களா? இது என்னோட பர்சனலான கெஸ்ஸிங்கில் வந்த ஒரு நம்பரை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் வந்து வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் 334 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 41 51 அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49 ஒரு 57 அப்படின்னு நம்பர் வந்திருக்கிறதுனால இந்த மாதம் வந்து 71 41. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 77 அப்படின்றது வந்து பிசியில் அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லி தான் 277 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பருமே வந்து ஒரு நல்ல நம்பர் தான். நீங்கள் 2 நம்பருமே வந்து கேமில் வந்து நீங்கள் ஏதாவது பெண்டிங் நம்பரை வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் எடுத்து ஆடுங்க. ஓகேங்களா? இந்த 2 நம்பருமே வந்து பிசியில் 77 அப்புறம் வந்து ஒரு 34 அப்படின்றது நாளைக்கு கேமில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கரெக்டான பேட்டர்ன் மந்த் ஸ்டார்டிங்ன்றதுனால இந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் உங்களோட கெஸ்ஸிங்கும் என்னோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுதுன்னா கேமில் எடுத்து தாராளமாக ஆடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.